தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் இனி சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளோட லைஃப்பில் எது இல்லைனாலும் கூட ஏசப்பா நீங்கள் என் லைஃப்பில் முழுக்க இருங்களேன், அது எனக்கு போதும். என் லைஃப்பில் நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை சந்தோஷப்படுத்த, நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை ரொம்ப பாதுகாப்பாக என்னை வழிநடத்துறதுக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கல்ல அப்படின்னு நம்ம அவருடைய ஒரு ப்ரெசன்ஸை நம்ம விரும்புகிறோமோ கண்டிப்பாக நம்ம ஆசைப்படணும் குட்டீஸ். நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி என் கூட ஏசப்பா இருக்கணும், என்னைகிட்ட பேசிகிட்டே இருக்கணும், நான் செய்கிற ஒரு காரியத்துலையும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவர் என்னை எல்லா காரியங்கள்லையும் எனக்கு நான் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய டிசிஷன் என்னோடய லைஃப்பில் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணும் குட்டீஸ். அப்படி நம்ம ஆசைப்படும் போது கண்டிப்பாக அவருடைய ப்ரெசன்ஸை, அவர் எடுக்கிற ஒரு முடிவையும் நம்மளுடைய ஒரு லைஃப்பில் ஒரு படிநிலைகளையும் நம்மளால் பார்க்க முடியும் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லேயும் கூட பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு வசனமாக இருக்குது குட்டீஸ். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று முடியலை செய்யலைன்னா நம்ம என்ன நினைப்போம், இப்போ இது வந்து கண்டிப்பாக இது வந்து யாரோ நம்ம ஹாப்பியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, இல்லை இவங்க என்னை இப்படி யோசிக்கிறனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் முடியாமல் போகுது, இல்லை எனக்கு இது கிடைக்காம போயிடுச்சுன்னா நம்மளுக்குள்ள ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? நீங்களாம் குட்டி பிள்ளைங்க, இல்லை அவள் என்னை மேலே பொறாமப்பட்டுட்டா அதனால தான் எனக்கு இது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு ஒரு சாதாரணமாக நீங்கள் சொல்கிற வார்த்தை கூட அந்த சாதாரண ஸ்டேட்மெண்ட் தான். அப்போது அதுக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன நம்ம சம்மந்தம் பார்த்திங்கன்னா, என்னாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனம் நீங்கள் குட்டி பிள்ளைகளாக இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோவா உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது. அப்படி தானே குட்டீஸ்? இந்த யாக்கோபா இருக்கட்டும், இந்த இஸ்ரவேல் ஜனமாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே கடவுளுடைய பிள்ளைங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. எப்படி அவங்க கடவுளோட பிள்ளைங்களாக இருந்தாங்கங்கிறத தாண்டி கடவுளுடைய பிள்ளைங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதுனாலேயே அவங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு வன்கண்களும், எந்த ஒரு பழி கண்களும், எந்த ஒரு இந்த மாதிரியான கொடூரமான விரோதமான சூழ்நிலைகளும் நிற்க கூட முடியாதான். ஏன்னா அவங்களுக்கு பக்கபலமாக யார் நிற்காங்களாம்? நம்ம ஏசப்பா நிற்கிறாங்களாம் குட்டீஸ். இந்த அருமையான இந்த படத்தை பாருங்களேன், அந்த குட்டி செம்மறியாடு அதை பாதுகாக்கிறாங்க. எவ்வளவோ போராடிட்டு இருக்கிற அந்த மிருகங்கள்ட்ட இருந்து ஏசப்பா அருமையாக பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம எல்லாருமே அவருடைய கரங்களில் ரொம்ப சேஃபான செம்மறியாடாக இருக்கிறோம். அப்படி பாதுகாப்பாக நம்மளை வச்சிருக்கிறாரு குட்டீஸ். இந்த உலகத்தின் பார்வையிலிருந்து நம்ம மறைக்கப்பட்டு அவருடைய இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரொடெக்ஷனாக இருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த நாளில் அப்படி நம்ம அவருடைய ப்ரெசன்ஸை உணர ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும்போது அவருடைய கரத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், இந்த சூழ்நிலைகள் இந்த பிரச்சனைகள் என்னை என்ன பண்ணிட முடியும்? ஏன்னா அந்த பாடலும் அதுதான், மலை போல துன்பம் எனக்கு இருந்தாலும் கூட அவர் ஒரு நிமிஷம் எனக்கு என் கூட நிற்கிறாருன்னு நான் உணர்ந்தால் போதும், அது பனி போல் உருகி போயிடும். அது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தால் கூட ஒரு நிமிஷம் போதும் அதை வந்து வெறுமனை அதை மாற்றுறதுக்கு அவரால் முடியும். அப்படி தானே குட்டீஸ்?
அதை தான் இன்றைக்கி இந்த வசனம் மூலியமாகவும் இந்த அழகான இந்த படத்தின் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் ஏசப்பாட்ட சொல்லுவோம், ஏசப்பா என் கூட இருங்க, நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் என்ன பண்ணணும், நான் எப்படி டிசிஷன் எடுக்கணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே என் லைஃப்பில் உங்களுடைய டிசிஷன்ஸும் உங்களுடைய வழிகாட்டுதலும் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம எப்போ முடிவெடுக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பை நம்ம நினைப்பதற்கு மேலாக அவர் விருப்பத்தின்படி ரொம்ப நிறைவாக இருக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன் நேரத்துலையும் கூட நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, இந்த நேரத்துலையும் உனக்கு விரோதமாக எந்த ஒரு பழி சொல்லும் கிடையாது, உனக்கு விரோதமாக எந்த ஒரு குறி சொல்லுதலும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கள டாடி. நீங்கள் எங்களோட இருக்கும்போது எங்களுக்கு எதிராக யார் டாடி நிற்க முடியும்? உமது கரங்களில் எங்களை முழுவதுமாக தைரியமாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் லைஃப்பில் உங்களோட ப்ரெசன்ஸ் எப்பயும் இருக்கணும்னு, அதற்காக நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.